பெண்களுக்கு உரிமை கூட, பிரான்சில் ஆண்களுக்கு உரிமை குறைவு. கொஞ்சம் கொஞ்சம் ஆண்களுக்கு கொஞ்சம் குறைவா? இந்த தம்பி பிறந்தால் எங்க அப்பா எல்லா வேலையும் செய்வார். அக்காக்கு செய்ய மாட்டாரா? இந்த அப்பா எல்லா வேலையையும் செய்வார். ஓகே. இந்த அப்பாக்கு லீவுல இருந்தால் இந்த அம்மா தான் அவதான் வேலை செய்வா. சரி. ஓ, அப்ப ஆண்களுக்கு குறைவன்றீங்களா பெண்களுக்கு குறைவன்றீங்களா? பெண்களுக்கு தான் குறைவு. அப்போ முதல்ல மாறி சொல்லிட்டீங்க என்ன? சரி, அக்காவோட இதை பற்றி கதையுங்கோ. நான் அடுத்த கிழமை உங்கள்கிட்ட திருப்பி கேட்பேன். சரியோ? ஓகே, நன்றி வணக்கம் அப்பன் கெட்டிக்காரன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி, ஓகே, நாங்கள் சுடரொப்பி கிளப்புக்குள்ள வருவோம். ஒரு சின்ன வினாடி தாங்க. அடுத்த வார தலைப்பை போட்டுட்டு நான் பவன் அம்மா எத்தனை மணிக்கு இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு உங்களோட கையில? ஓகே ஓகே. மற்றது அனுஷா அவர்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குமா பிரேக்? 10 நிமிஷம் இருக்குது. ஓகே, அப்ப நான் பவன் அம்மா என்னண்டா இப்ப குரூப் உங்களுக்கு பார்க்கலும் வேண்டாம். அடுத்த கிழமையான டாபிக் போட்டிருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இன்னைக்கு ஒரு அறிமுகப்படுத்திட்டு இதை நான் பிறகு மற்ற பிந்திய நேரவேலுக்கு நான் சொல்றேன். மற்றது அமிர்தனம் இருக்கிறண்டா இருங்கோ நீங்கள். அமிர்தனம் இருக்கிறண்டா இருங்கோ நீங்கள். மற்றது ஓகே ஓகே. மற்றது டிஷானும் எங்கேயோ போகணும், என்ன கரியா போகணும். கீரன் வந்திருக்கிறீங்க. ஹீட்வி ஆர்த்விக் இணையுங்கோ. மற்றது யாரு வித்யார்த்தம் இணைஞ்சு கொள்ளுங்கோ, வாங்கோ. உங்களுக்கும் சேர்த்தே சொல்லிக்கொள்கிறேன். ஆரித்தனும் வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். என்னென்றால் இந்த ப்ரோக்ராம் வந்து இது வந்து சிலபஸ் வச்சு புத்தகம் வச்சு டீச் பண்ணி அதுக்குள்ள கேள்வி கேட்டு எக்ஸாம் வைக்கிற பிளானே கிடையாது. சரியா? இயல்பா அம்மா பிள்ளை அப்பாவை சொல்லிட்டு கோவிக்காதீங்கோ. அநேகமாக குறைவு அப்பாக்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற இல்லை பிள்ளைகளில். அவை மகிஷா வந்திருக்கிறா, வாழ்த்துக்கள். அம்மாவும் பிள்ளையும் ஒரு 1 வீக்குக்கு 20 நிமிஷம் டே ட்ராவல் பண்ணுற நிகழ்ச்சி தான் இது. சின்னனா கொண்டு வாங்க. இதில் யாரோடையும் யாரையும் ஒப்பிடக்கூடாது. யாருக்கு என்ன இயலும் எனக்கு என்ன இயலாதுன்ற கதையே வேண்டாம். இதில் வந்து தமிழ் படித்து நாங்கள் பாண்டித்தியம் பெற்று புலவராக போகிற ஐடியாக்களும் எங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் இருக்காது. அடிப்படையில் எங்களுக்கு தேவையானதை ஒரு விஷயத்தை வாசிக்கிறதுக்கு, எங்கேயாவது ஒரு பொருளை கண்டா வாசிக்கக்கூடிய அறிவு, அதே தேவையான இடங்களில் நாங்கள் எழுதக்கூடிய அறிவு. குறிப்பாக நீங்கள் கைவேற்ற வேண்டாம், எங்களோட பிள்ளைகள் எத்தனை பேருக்கு தந்த பேரை தமிழில் எழுத தெரியும், தன்னுடைய அம்மா அப்பாவோட பேரை தமிழில் எழுத தெரியும், தன்னை வயசு தன்னை பற்றி ஒரு 5 லைன் எழுத தெரியும் என்றது போன்ற சின்ன சின்ன ஐடியாஸை கற்றுக்கொள்கிறது தான். தமிழில் 247 எழுத்து, 246 சக கண்ணா உண்டு என்று சொல்லுவோம். ஆனால் நாங்கள் பாவிக்கிற ஹா ஷா என்றெல்லாம் நிறைய வச்சுருக்கிறோம். எல்லாம் சேர்த்தா 500 எழுத்துக்கு மேலே வந்துடும். அப்போ அதெல்லாம் காம்ப்ளிகேட்டட், எங்களுக்கு அது தேவையில்லை. அடிப்படையில் உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து, உயிரெழுத்து மெய்யெழுத்தை ஒரு அளவுக்கு தெரிஞ்சு கொண்டு ஓரெழுத்து சொற்கள், ஒரு எழுத்து சொற்கள் எத்தனையோ இருக்குது. கா, கை, தை, இப்படி நிறைய இருக்குது. பூ, அது மாதிரியான சொற்களை நாங்கள் முதல்ல ஆரம்பிப்போம். பிறகு வந்து 2 எழுத்து சொல்லு, 3 எழுத்து சொல்லு, 4 எழுத்து சொல்லு சொல்கிற போது அந்த சொற்களை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி போட்டு அதை சேர்த்து ஒரு வசனம் எழுத தொடங்குறது. அது போன்ற பயிற்சிகள். மற்றது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், இடைவெளி நிரப்புதல். அது உங்களுக்கு இப்போ போட்ட டாப்பிக்கை பார்க்கலுமா உங்களால் ஒருக்கா? 7 மண்டா ஒருக்கா பாருங்க. இது அடுத்த வாரத்தின் தலைப்பு போட்டிருக்கிறோம். இன்றைக்கு டாபிக் 1 முடியும். ஓ சரி சரி, உங்களை சுசி டீச்சர் இணைக்கையில் போல இருக்கு என்ன. ஓகே ஓகே, சரி சரி. இப்போ உங்களுக்கு பார்க்க இயலாது, நான் கொஞ்ச நேரத்தில் அதை இணைச்சிட்டு போட்டு விடுவேன். அதில்
மீண்டும் சொல்கிறேன், ஒரு பிள்ளையோட ஒரு பிள்ளை ஒப்பிடவே வேண்டாம். ஒரு லெவல் 1 ஒரு பேர் வச்சிருக்கிறமே தவிர எந்த நிலையில் ஒரு ஆளுக்கு ஆனாவன் எழுத தெரிஞ்சிருக்கலாம், இன்னும் ஒருவருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஒரு கவலையும் இல்லை. என்னுடைய பிள்ளைக்கு எங்கே இருந்து தொடங்கணுமென்ற நான் ஒரு 4 கிழமைக்குள்ள கண்டுபிடிச்சிருவேன் என்ன வேணும். அவியலுக்கு பிறகு 3-4 கிழமைக்கு பிறகு டாப்பிக்கை மாற்றி தாரேன், தனித்தனியாக தாரேன். நாங்கள் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதில் ஒரு தவறுமே இல்லை. ஏனெண்டா இவ்வளவு பேரையும் வச்சு ஒரே விதமான கேள்வியை கேட்டுட்டு அவ்வளோ பேரும் எழுதி தருவினம் என்று எதிர்பார்க்கறது பிழையான விஷயம். அது சரி வராது. அவே நான் கொண்டு வரலாம். முக்கியமாக நான் கேட்குற உதவி வந்து, நான் ஒரு மீடியேட்டரை தவிர, ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு ப்ரோக்ராமை செய்வனே தவிர, இதை கொண்டு போகிறது அம்மாவும் பிள்ளையும் தான். அப்போ ஒரு 20 நிமிஷம் உங்களோட பிஸியான ஷெட்யூலுக்குள்ள 20 நிமிஷம் தமிழ் படிப்போம் அல்லது தமிழ் விளையாடும். இப்போ என்னென்னா, இப்போ எனக்கு படிக்க சொல்லி மேசைக்கு கூப்பிட்டா ஓடிடுவேன். இந்த வயசுலையும் விளையாட சொல்லி மேசைக்கு வாங்கோண்டா அல்லது படியிலிருந்து கதைப்போம், கார்டனுக்குள்ள இருந்து கதைப்போம் வேண்டாம், நான் வருவேன். இது எத்தனையோ பிள்ளைகளுக்கு இருக்குது. நிறைய பிள்ளைகள் தமிழ் ஸ்கூலுக்கு போய் 5ஆம் 6ஆம் வகுப்பில் விட்டுட்டு ஓடுறதுக்கு காரணம் என்னென்னா, அவைகளுக்கு ப்ரெஷர். படித்ததை திருப்பி படிக்கணும், அதுக்கு எக்ஸாம் வைக்கணும், எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண வேணும். மற்றது படிக்கிறது அண்டைக்குள்ளே பிள்ளைகளுக்கு எத்தனையோ ஆக்டிவிட்டிக்குள்ள கஷ்டமாக இருக்கும். இது என்ன செய்யலாமெண்டா, உங்களோட பிள்ளைக்கு என்ன செய்தால் அந்த டைமில் கொஞ்சம் எங்களோட கவனிப்பார்ன்றதை கண்டுபிடிங்க. சில பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதா இருக்கலாம், சில பிள்ளைகளுக்கு ஷாப்பிங் போகிற டைமாக இருக்கலாம், சில பேருக்கு பார்க்க இருக்கலாம், படியிலையாக இருக்கலாம், கார்டனுக்குலையாக இருக்கலாம், பெட்ரூமாக இருக்கலாம், டிவி பார்க்குற டைமாக இருக்கலாம். அது எனக்கு தெரியாது. நீங்களே அதை எடுத்துக்கொண்டு 20 நிமிஷம் இந்த தலைப்போடு ட்ராவல் பண்ணி கொண்டு வாங்கும். திருப்பி உச்சரிக்க சொல்லுங்க. சில பேர் வந்து தமிழ் உச்சரிக்க கஷ்டப்படினம், அவர் கஷ்டப்படுறாருன்னுட்டே நாங்கள் பயிற்சி கொடுக்காமல் விட்டுடுறோம். அது தவறு. படிப்படியாக செய்ய 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 நிச்சயமாக மாற்றம் வரும். எங்கள் எல்லா பிள்ளைகளுக்குமே ஞாபக சக்தி சின்ன வயசில் மிக அபாரமாக இருக்கும். சில வேளை அவர் ரியாக்ட் பண்ண தெரியாட்டிலும் அவர்களுக்கு உள்ளே அது மெல்ல மெல்ல போய்கொண்டிருக்கும். அப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறது இந்த அறிமுகத்தில் வந்து இவ்வளவு தான். இதை நீங்கள் ஏதாவது கேள்வியாக கேட்குறேன்னால் கேளுங்க, மற்றவர்களுக்கு உதவும். இந்த ப்ரோக்ராம் 6 லெவலில் முடியும். ஒரு வருஷத்தில் 2 லெவல். ஒரு லெவலில் 20 டாபிக்ஸ் வரும். 20 டாபிக்ஸ், 3 டாபிக்ஸ் சில வழியில் நீங்கள் எதுவும் ஹாலிடே போனதால் அல்லது ஃபங்க்ஷனால் பிள்ளைக்கு சுகம் இல்லாதால் தவிர்க்கலாம். 17 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் லெவல் 2க்கு போயிடுவீங்க. அப்போ அப்படியாக 120 டாபிக் 3 வருஷத்துக்குள்ளே வரும். இது முடிஞ்சிடும். 3ஆவது வருஷம் வரைக்கும் தொடர்ந்து இந்த 6 லெவலையும் கீப்பப் பண்ணினாக்களுக்கு பேசிக்காக தமிழ் பள்ளிக்கூடம் போகாமலே தங்களை சமாளிக்க முடியும். சில பிள்ளைகள் சேலஞ்ச் பண்ணி GCSE O லெவல் தமிழ் பரீட்சை கூட எடுத்திருக்கிறேன். ஆனால் அதுக்கு காரணம் நான் இல்லை. யாராக இருக்கும்? அம்மா மட்டும்தான். நான் உலகத்தில் எந்த கடவுளும் சொன்னாலும் நான் மறுக்க மாட்டாத ஒரே ஒரு உண்மை, பெற்ற தாயை தவிர ஒரு பிள்ளைக்கு எந்த வயதிலையும் மிகப்பெரிய ஆசான் வேறு யாருமே இல்லை. எந்த எக்ஸ்பர்ட்ஸையும் நம்பாதீங்க, எந்த மெடிக்கல் பர்சனையும் நம்பாதீங்க, எந்த அட்வைஸையும் நம்பாதீங்க. ஒரு ஆளுக்கு சரியானது எந்த பிள்ளைக்கு சரி வராது, எனக்கும் சரி வராது. அதனால் அம்மாக்கள் நினைச்சா இந்த கேம்பிரிட்ஜ் போர்ட் ஆஃப் GCSE O லெவல் வரைக்குமாவது இந்த 3 வருஷத்தில் எங்களோட பிள்ளையை கொண்டு போகலாம். ஆனால் நான் கேரண்டி பண்ணல, அம்மாக்கள் கேரண்டி பண்ணலாம். நீங்கள் ஒத்துழைச்சி ஓமண்டு வருவீங்கன்னா நான் உங்களோட கூட நேரங்கள் ஒரு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கூட உங்களுக்கு வசதியான நேரம் நான் ஆன்லைனில் சந்திப்பேன். மற்ற இது கிளாஸ் ரூம் இல்லை. இது நாங்கள் செய்கிற கலைக்கிற விஷயங்கள் உலகத்துக்கும் தெரிய வேணும். நாங்கள் இதில் ஒரு 15 பேர் இருப்போம், இன்னும் ஒரு 15 பேருக்கும் இது ஒரு தகவலாக வர வேணும். சரி, இது ஒரு பள்ளிக்கூட முறைக்கு மாற்றீடான முறை தான். அப்போ இந்த 6 லெவல் புரிஞ்சு கொண்டிருப்பீங்கள். 3 வருஷம் எடுக்கும். ஒரு வருஷத்தில் 2. 1 மார்ச் மாதம் தொடங்கும், அடுத்தது செப்டம்பர் அல்லது அக்டோபரில் தொடங்கும். அக்டோபரில் தொடங்குறது ஃபெப்ரவரியில் முடியும், மார்ச்சில் தொடங்குறது இந்த ஜூலை ஹாலிடேக்கு முன்னம் முடிச்சிருவேன். ஓகே, இப்போ ஏதாவது கேளுங்க. அவசரமானாக்கள் கேட்டுட்டு வலிக்கிடுங்கோ. பிந்தி இடைஞ்சாக்களுக்கு நான் திருப்பி சொல்லுவேன்னா
இப்ப நீங்க ஒரு நீங்க ஒரு ஸ்விம்மிங் topic-அ கிளாஸ் பத்தி தானே இருக்கிறபடியா சொல்லுவேன்னு சொன்னீங்க அண்ணா. ஓம் மாமா விளங்குது, எனக்கு விளங்கிக்குது. விளங்கிட்டுது. ஓகே, ஓ பிறகும் மாமா. ஏதாவது இருந்தா நீங்க டெக்ஸ்ட் ஓகே பண்ணுங்க. இப்ப ஓகே உங்களுக்கு மாமா. சுடர் ஓவிபி கிளப்ன்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள வருவீங்க. ஓகே சுடற்கலை பள்ளியோட அன்றைக்கு நாட்டார் கதம்பம் செய்த சுசிதா டீச்சர் நாங்கள் சேர்ந்து தான் அதை செய்கிறோம். நான் தான் அதை பொறுப்பெடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆடியோ. அவர்கள் ஒரு பள்ளிக்கூடம் பண்ணபடியினால அவர்கள் சில காசு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவைட்டு இருக்கும். ஆனால் இந்த ஓவிபி கிளப்பில் இல்லை, நான் அதை மறுக்கிறேன். ஏனென்றால் தமிழ் அது எந்த தாய்மொழி, என கடவுள் போல என்னுடைய மொழிக்கு இன்னும் முறை சொல்லிக் கொடுக்குறதுக்கு பணம் வாங்கக்கூடாத ஒரு நாளும். அதனால் அது எந்த பக்கம் எனக்கு எந்த விதமான அக்கறையும் அதில் கிடைக்காது. ஆனால் அந்த ஆப்ரேஷன் அந்த ஸ்கூலோட சேர்ந்து செய்கிறபடினால அந்த குரூப்புக்குள்ளே வருவீங்க. அதில் நீங்கள் எழுதுங்க. சில வேளை தனிப்பட்ட முறையில் இந்த பிள்ளையை பற்றி எழுதணுமெண்டா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? ஓ, அது நான் ஆன்சர் பண்ணேன். நீங்கள் போயிட்டு ஓடியாங்க. நன்றி பவன் அம்மா. வணக்கம். அனுஷா அவர்கள் நீங்கள் வெளிக்கிடணும். உங்களோட ஏதாவது கன்சர்ன் இருந்தா இது எப்ப நடக்கும்ண்ணா? எப்ப நாங்க கொண்டு இந்த டைம் தான் 12:45 to 1 வந்து ஜாயினிங் டைம். ஏன்னா அந்த மற்ற பிள்ளைகள் இன்றைய மாதிரி இன்றைக்காக கதைச்ச டாபிக் விளங்கினதா உங்களுக்கு? ஆனா அவியலுக்கு இந்த வயசுல செய்யாம 25 வயசுல சொன்னா மேபி விளங்கும். ஆனா அவைக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது. ஏன்னா நேற்று பெண்கள் தினம், சும்மா பெண்களை வாழ்க உன்னால் முடியாததா என்று கவிதை பாடுறதை விட ப்ராக்டிக்கலாக போகணுமெண்டு. அப்போ சில வேளையில் எங்கிட்ட டாபிக் சூடாகிச்சுட்டா ஒரு 5-10 நிமிஷம் நின்றும். அப்போ 12:45 to 1 வையுங்கோ. தற்செயலாக உங்களுக்கு இப்போ குக்கிங் கிளப்போ அல்லது வேறு என்னவும் கிளாஷ் பண்ணுதுண்டா. ஏன்னா போன தேர்ஸ்டேக்குள்ளே கேட்டிருந்தேன் நான். இன்றைக்கு ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் இன்றைக்கு தான் எழுதியிருக்கிறா 3 o'clock ஜாயின் பண்ணுறோம்ண்டு. ஏன்னா நான் தேர்ஸ்டே நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டே இருந்தேன். யாராவது டிஃப்ரெண்ட் டைம் கேட்டிங்கன்னா அலோகேட் பண்ணுவோம்ண்டு. பரவாயில்ல. இன்றைக்கு பிறகு இது வேறு ஒரு ஆக்டிவிட்டியோட கிளாஷ் பண்ணுது என்று சொன்னால் அறியத்தாங்க. நான் இன்னும் ஒரு டைமை சூஸ் பண்ணுறேன் அவைகளுக்கு மட்டும். ஓகே, நீங்க இப்ப வந்து ஒரு டாபிக்க சொல்லுவீங்க, அதை வச்சு நாங்க எழுதிட்டு வீடியோ நீங்க சொல்லி கொடுத்து எழுத்துக்களை கற்றுக் கொடுத்து முதல்ல எழுத பண்ணுங்க. பிறகு 2ஆம் நாள் ஒரு 20 நிமிஷம் அதை சொல்லி பிளத்து வாசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி 3ஆம் 4ஆம் நாள் வந்து 5ஆம் நாள் மேபி ஃப்ரைடேயோ சாட்டர்டேயோ அதை வீடியோ பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். ஓகே, வாட்ஸ்அப்பில் 2வது முகம் காட்டி கதைச்சு பிளவுறதை பற்றி ஒற்று கவலையும் படாதேங்கவா. எனக்கும் இந்த வயசில் இவ்வளவு படிச்சுமே தமிழ் எனக்கு சரியாக வராது. எங்களை யாரும் நையாண்டியும் பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்ன. சரி, என்னுடைய பிள்ளை விட்டுட்டா மற்றவில் யார் பார்க்குறது? எந்த பிள்ளையை நாங்கள் தான் பார்க்குறது. உலகம் பார்க்கட்டும். ஆனால் உலகம் எப்படி பார்க்கணும்டா 3ஆம் 4ஆம் 5ஆம் 10ஆம் கிழமை இந்த பிள்ளை மாறிக்கொண்டு வர்றதை தான் உலகம் பார்க்க வேணும், இம்ப்ரூவ் பண்ணுறத. அந்த டாப்பிக்கை பிறகு வார சண்டே அதுக்கு அடுத்த டாபிக் 3 வந்துடும் உங்களுக்கு குரூப்பில். இப்போ பார்க்கல இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்டுருவேன் நான் அதை. அப்படி 20 டாபிக் வரும். இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த டாபிக் போகல இல்லை எந்த பிள்ளைக்கு கஷ்டமாக இருக்குது என்று ஃபீல் பண்ணினா உடனே எனக்கு உடனே எழுதிருங்க. அவருக்கு இன்னும் ஒரு ஈஸியான டாபிக் கொண்ட சொல்லி தாரேன் நான் உங்களுக்கு. சரியா? அப்போ லெவல் 1 வந்து நல்லா விட்டு நல்லா எழுத்தெல்லாம் தாறுமாறா எழுதி பிறகு அதை திருத்தி சரியாக வந்தால் லெவல் 2ல் ஓரளவுக்கு கணிசமான அளவு முன்னேற்றம் இருக்கும். இதில் இருக்கிறோம். டிஷான் கை வைத்துங்க. டிஷான் இப்போ லெவல் 2க்கு வந்திருக்கிறார் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைமா. ஆத்விக் கை வைத்துங்க. ஆத்விக் இவர் லெவல் 2க்கு வந்திருக்கிறார். ஹீத்வி கை வைத்துங்க. இவன் லெவல் 6க்கு வந்திருக்கிறா. அன்றைக்கு மேடையில் பார்த்துருப்பீங்க. யாதுரா கை வைத்துங்க. இவன் லெவல் 6க்கு. இவங்க எல்லாம் குட்டீஸ், எல்லாம் பிரைமரி ஸ்கூல் தான். ஆனால் அவியலுடைய வளர்ச்சி அவியலுக்கு போதும் போதாமல் இருக்குன்னு அவியன் அம்மா ஃபீல் பண்ணால் அதுக்கு ரீசன் அம்மா தான். அம்மா கொஞ்சம் மெனக்கெட்டது காணாது. மற்றது ஒரு நாளில் டாபிக் முடிக்கிறேன்னா படிக்கல, அது கஷ்டம். சரிதானே? ஓகே, வேறு எதுவும் இருக்குமெண்டா நீங்களும் வேலை பிரேக் என்றபடியே நான் மெனக்கெடுத்த இல்லை. பிறகு எழுதுங்க. நன்றி வணக்கம். இப்போ ஓகே கீரன், உங்களுக்கு அம்மாவுக்கு விளங்கி இருக்கும், அம்மா உங்களுக்கு சொல்லி தருவா. வெல்கம் லெவல் 1க்கு கீரன். ஓகேயா? நன்றி. சொல்லுங்க மாமாக்கு. நல்ல வெயிலுக்கு இருக்கிறார். வணக்கம். ஸோ வி வில் ஸ்டார்ட்.
ஓவிபி கிளப். நன்றி நன்றி வணக்கம். Okay, பின்னி நான் சந்திக்கிறேன். நிதர்சனா மற்றது வித்யாத் இணைஞ்சிட்டீங்க. நம்ம அம்மா ஆதித்தனும் முன்னுக்கு வந்துட்டீங்க. மற்றது கர்ணிகாவும் தம்பியா இணைகிறீங்க. ஓ ஓ ஓ வணக்கம் கீரன், வணக்கம். தக்ஷிகா வந்து கர்ணிகாட தங்கச்சி. சரி, ரெண்டு பேர்ட்ட முகமும் உண்டு. நான் கொஞ்சம் குழம்பிட்டேன் கர்ணிகாவை வந்து. சரி, வாழ்த்துக்கள். சௌரம் தானே. நீங்க தம்பின்ற பேர் போட்டிருந்த. நீங்கள் தம்பின்ற பேர் தான் போட்டுனா, நான் அவருக்கு வேற ஒரு கிளாஸ் ஒன்று பரவாயில்ல, நீங்க விளங்கி கொள்ளுங்க. நேரம் கிளாஷ் பண்ணா பிறகு அறியத்தாங்கோ. சரியா, மெல்ல மெல்ல சேர்ந்து போவோம். இது ஒரு வித்தியாசமான முறை. நீங்க பள்ளிக்கூடத்துல இது நாங்க உருவாக்கின மெத்தட் தானே இது. சரி, இது 5வது வருஷம். இது நாங்க பல பட்ஜெட்ஸை முடிச்சிட்டேன். அதுல கவலைப்பட தேவையில்லை. என்ன கேள்வி இருந்தாலும் எழுதுங்க. சரியா? தக்ஷிகா ஹாப்பியா? வணக்கம். கைகளை கூப்பி வணக்கம் செல்வம். மாட்டனா யாரு? வணக்கம் வணக்கம். எங்க தம்பியின் பேர் என்ன? டி லுக்ஷனா? தினிஷ் வந்ததுக்கு பிறகு நாங்க அவருக்கும் விஷயத்த சொல்லி கொடுங்க. பட் இந்த பதிவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன். யூடியூப் பதிவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன். அவ திருப்பியும் கேட்கலாம். சரியா? என்ன இப்ப எதுவும் கேட்கறேன்டா கேட்கலாம், அல்லது நீங்க எனக்கு எழுதுங்க, ஆன்சர் பண்ணுவேன். ஓகே மாமா, நான் எழுதுறேன். தம்பிக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவருக்கு கொஞ்சம் தெரியும். ஆர்வத்தை அதான் நான் சொல்றேன். படிப்பு மேசையில அவக்கு ஆர்வம் இல்லைன்னா நிலத்துல வந்துருங்க, மடிகளுக்கு வந்துருங்க, கார்டனுக்குள்ள போயிருங்க. வெளியில தான் இருக்கிறேன் கார்டன். சரி, பிள்ளைக்கு பிடிச்ச இடத்துல தானே. நான் என்ன வச்சுதான் சொல்றேன். அவ எனக்கு பிடிக்காத ஒன்றை என்ன பிள்ளைக்கு செய்யறது எனக்கு விருப்பம் இருக்காது. எங்களுக்கு வாழ்க்கைக்கு தான் படிப்பு தேவை. கல்வி என்றது நாங்க அனுபவப்படுறது. அவ வாழ்க்கைக்கு தேவையானது எடுக்கிறதுக்கு நாங்க படிப்பு மேசையில 7 மணிக்கு எல்லாம் வச்சு எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. என்ன ஓகே, ஹாப்பியா இருக்கணும். நன்றி, உங்களுக்கு மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கர்ணிகாவும் இருக்கிறா பக்கத்துல இருக்கு. நீங்க கர்ணிகாவோடையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ இருக்கிறா பக்கத்துல. சேர்ந்து செய்யல உங்களுக்கும் சுவமா இருக்கும். சரி, ஒரு ஆள் பார்த்து வளருவினம். நன்றி. மகிஷா வந்துட்டீங்களா? வெள்ளனவே அம்மா வந்துட்டீங்களா? நான் சொல்ல தொடங்க. வணக்கம் மாமா. இல்ல, நாங்க 1-2க்கு தான் வந்து நாங்க. சரி, சரி, நான் இப்ப திருப்பி கதைக்கிறேன். அப்படியே இருங்க. மகிஷா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கட்டிக்காரி வாங்க. ஆதித்தன் அம்மா வந்துட்டீங்க. என்ன ஆரம்பத்துல? நானும் 2-3 minutes லேட்டா போச்சு. கொஞ்சம் லேட்டா. ஓகே, வணக்கம் ஆதித்தன். வணக்கம் மாமா. வணக்கம். பின்னர் 5 மணிக்கும் சந்திப்போம். மாமாண்டைக்கு வெளியில நின்று இணைவன் சந்திப்போம். என்ன சரி, ஓகே. வித்யாத் அம்மா வந்து நீங்க வெளியா? நீங்கள் எதுவும் கேட்க போறீங்களா? அவங்களுக்கு திருப்பி ஒரு சொல்றேன் நான். பரவாயில்ல, வித்யாதன் கதைக்கட்டும், அவரையும் கதைக்க விடுங்க. என்ன சொல்ல போறீங்க வித்யாத்? வணக்கம் வணக்கம். கெட்டிக்காரன். சரி, இல்ல அம்மாவோட சேர்ந்து கதைங்க வித்யா. மாமாவோட கதைங்க. மாமா தெரியுமா? வணக்கம் மாமா. எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. சரி, அது அவரு வருவார், எங்களோட டிராவல் பண்ணுவார் கட்டாயமா. உங்களுக்கு அது விளங்கிச்சுதான் நான் சொன்னது? நாங்க 1 மணிக்கு தான் வந்தாங்க. இப்ப எனக்கு விளங்கினதுன்னா ஒரு டாபிக் கொண்டு தருவீங்க, நாங்க அதுக்கு ஏதாவது எழுதணும் தமிழ்ல. டாபிக் இல்ல. இப்ப லெவல் 1க்கு, இப்ப லெவல் 6 அவியலுக்கு எல்லாம் டாபிக் இருக்கும். லெவல் 2க்கு எல்லாம் இவருக்கு வந்து இப்ப இந்த முதலாவது அறிமுகம் கிடைச்சதான் குரூப் ஃபார்ம் பண்ணப்படாததால எல்லாருக்கும் தனித்தனி அனுப்ப கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்ச நேரத்தில் அதை செட்டப் பண்ணிடுவேன். அதுல வந்து இடைவெளி நிரப்ப, ஓரெழுத்து சொல்ல எழுதுறதுக்கு பிறகு இந்த முறை நாளைக்கு நிலா நிலா ஓடிவா பாட்டுல 4 வரி இருக்கும். அது ரைமிங் எல்லாம் குயிக்க அழகா பிடிப்பாங்க பாருங்க, வடிவா செய்வினம் இவியல். ஆனா எங்களுக்கு இதுல முக்கியம் சாட்டோட சாட்டா எழுதவும் வாசிக்கவும் மெல்ல மெல்ல ஒவ்வொரு சின்ன சின்ன துளியாக ஒவ்வொரு கிழமையும் முன்னேற்றம் மாதிரி. அப்ப அம்மாவும்
அந்த அந்த அதில் வந்து இடவெளி நிரப்புறதோ அல்லது கேள்வி கேட்டிருந்தா பதில் எழுதுறதோ ஒரு பாடலை அவையே திருப்பி எழுதுறதுக்கு ஊக்குவிங்க. முதல்ல கஷ்டப்படுவினம், பெரிய எழுத்தெல்லாம் எழுதுவினம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிளவிட்டு எழுதுவினம், திருத்தி கொடுங்கோ. பிறகு 2ஆம் 3ஆம் 4ஆம் நாள் 2-3 நாளைக்கு அதை பிளத்து வாசிக்கிறதுக்கு சேர்ந்து பயிற்சி கொடுங்கோ. நீங்கள் உச்சரித்து காட்டி உச்சரித்து ஒரு 5ஆம் நாள் வெள்ளி அல்லது சனிக்கிழமை வாட்ஸ்அப்பில் வீடியோவில் உங்களோட மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி அவன் முகம் காட்டி அல்லது சைடாக வச்சும் செய்யலாம், அது உங்களோட விருப்பம். பண்ணி போட்டு எனக்கு வாட்ஸ்அப்லேயே அதை போஸ்ட் பண்ணி விடுங்க. நான் அதை அடுத்த சண்டே இவியல் இருக்கேக்கில் அதை ப்ளே பண்ணி காட்டி இவியலோட அதை பற்றி கதைப்போம். நாங்கள் அதுலேயே அவியலுக்கு மாற்றம் வரும். அவை தங்களுக்கு தெரியாத ஒன்றை செய்து காட்டிட்டு தான் செய்த வீடியோவை பார்க்க போயிடும். இன்றைக்கு இப்போ ஆத்விக்கும் மற்ற 4 பேரும் செய்திருக்கணும் வீடியோ. இப்போ உங்களோட கழிச்சிட்டு அவைய வீடியோ ப்ளே பண்ணுவேன். ஏன்னா அவைக்கு தலைப்புகள் வந்திருக்கும் ஏற்கனவே. அது பார்க்கல உங்களுக்கு ஐடியா வந்துடும். சரியா? அப்போ அது ஒருக்கா திருப்பி கேளுங்க. இருங்க. நிதர்சனா வணக்கம். மைக்கை நீங்களே ஆன் பண்ணி பழகணும். வணக்கம். ஓகே வணக்கம். அம்மா நிதர்சனாட்டியே விட்டுருங்க இந்த கண்ட்ரோல் எல்லாத்தையும், அவருக்கு தெரியும் தானே என்ன. ஓகே வணக்கம். வணக்கம். நீங்களும் கொஞ்சம் பிந்தி வந்த நீங்களே இல்லையா மாமா? நான் உங்களுக்கு முதல் எழுதி கண்ட எழுதினேன். நான் என்ன சொன்னா இவாட டான்ஸ் கிளாஸ் இருக்கு, டிஎஸ்சி டான்ஸ் கிளாஸ் 1:15 தான் முடியும். ஓ அது ஓகே, அது ஓகே. நான் அது 1:30 அதான் கொஞ்சம் பிந்தினது. அது பரவாயில்லை. இல்லை நான் கேட்டேன்னா யார் யாருக்கு இப்போ திருப்பி நான் சொல்ல வேண்டி வருது என்றதை அறியறதுக்காக. அது இல்லாமல் ஓகே, அதை நான் சொன்னேன் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சில பிள்ளைகளுக்கு முடியாட்டி நான் வேறு டைம் உங்களோட எல்லாம் கழிச்சு போட்டு தாரேன் நான் திருப்பியும். இப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடலாம். அது என்னென்னா சில பேருக்கு வேறு டைம் சரி வரும், இந்த டைம் தான் சரி வரும். அப்போ ஒரு 2-3 வீக்ஸுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் செட்டில் பண்ணிடுவோம். மற்றது டாபிக் எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு 5-6 நாள் மினக்கட வேண்டி இருக்கும் வீட்டில், அவ்வளவுதான். 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு மனிதனாலும் கன்சன்ட்ரேட் பண்ணிடலாது ஒரு பாடத்தையும். அது உலகம் அறிஞ்ச உண்மை. 20 நிமிஷத்துக்கு உள்ள முடிச்சிடணும் வடிவா சொல்றத. மற்றது இந்த பாராட்டுற வாழ்த்துற ஆயுதத்தை ஒரு தரம் கைவிடாதேங்கோ. என்ன செய்தாலும் அப்ரிஷியேட் பண்ணணும். சரிதானே? அதுல இந்த விஷயத்தை வளர்க்கறதுக்கு ஒரு மொழியை பயிலுவிக்கிறதுக்கு அது இன்னும் நல்லா உதவி செய்யும். மற்றது இவியல் எல்லாரும் இங்கிலாண்டபடியா இங்கிலீஷ் அது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களை விடவும் சொல்லி தர்றதுக்கு அங்கே ஸ்கூல் இருக்குது. அப்போ தாய்மொழி நாங்கள் தானே கொண்டு போகணும் இல்லையா? ஓகே நன்றி. நிதர்சனா பிடிச்சிருவீங்க நீங்கள் குயிக்காக. அம்மாவோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? ஓகே நன்றி. அடுத்தது எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னண்டா, இப்ப மகிஷாக்கு ஆனா கூட எழுத தெரியாது மாமா. அப்ப முதல் வாய்மொழி மூலம் தானே மாமா? இல்ல, எழுதவே பழக்க தொடங்குங்க. சேம் டைம் இப்ப ஆனாவன்னு எழுத சொல்லி நான் தலைப்பு தர மாட்டேன், அது வராது. நீங்க அதை எக்ஸ்ட்ராவா இன்றைக்கே தொடங்குங்க. ஓ இதுக்கு இப்ப இவா சில அன்றைக்கு வந்து கரெக்டர்ஸ் எல்லாம் ஒட்டி காட்டின மாதிரி தமிழ் எழுத்துக்களை இவாவே வச்சு உயிரெழுத்து மெய் எழுத்தையும் எழுத பண்ணிட்டு பெரிய பெருசா கட் பண்ணிட்டு அவ இருக்கிற இடங்கள்ல சாப்பிட்ற இடங்கள்ல தொங்க விடுங்க. அது ஈஸியா இருக்கும். போய்க்குள்ள வரை வாயால ஆனா மட்டும் சொல்லுவா. ஆனா அதை எழுதுறதுக்கு நான் பல தடவை முயற்சி பண்ண. ஆங்கிலத்திலையும் எழுத்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வருது. மொழியில தான் பிரச்சனை வந்தது. சொல்றதா திருப்பி சொல்லுவாவே தவிர ஓனா உருவாக்கி ஒரு வசனமும் அவ சொல்லுவா. இல்ல அதை நீங்கள் ஆங்கிளா போட்டு ரவுண்ட் பண்ண கஷ்டம் வேண்டாம். அது அது எல்லாம் ஈனா எல்லாம் பிடிச்சிடலாம். பலசுவமா வரைக்கும். ஆனா எல்லாமே முயற்சியிலையும் பயிற்சியிலையும் முயற்சித்து பாப்பவன்னு சொல்றது. எங்களோட முயற்சி ஏற்கனவே அந்த போதுமான அளவுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப இந்த முறை கட்டுப்பாட்டோட ஒரு முயற்சி இருக்கலாம், கொஞ்சம் கூடுதலா பலன் கட்டாயம். இப்ப நாங்க என்னன்னா அதை ஊக்கப்படுத்தி அவையில ஒரு அங்கீகரிச்சு விடுவோம். நல்லா செய்தீங்கள் உங்களோட வீடியோ. நீங்க இப்ப OVP 2 டாபிக் வந்துட்டீங்க, OVP 10 வந்துட்டீங்க, OVP 20 வந்துட்டீங்கன்னு அவியலுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா போய் கொண்டிருப்பினோம். ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாம தானே இருந்தது. அம்மா தானே இப்ப காட்டோடும் அதுக்காண்டி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள சிலவுல கட்டாயம். நீங்கள் உயிரெழுத்த வந்து ஒரு ஓவியம் மாதிரியே அவக்கு கற்றுக் கொடுங்க. அது ஒரு ஆர்ட் மாதிரியே செய்யட்டும். அப்ப பரிச்சயப்படுறது மட்டும்தான். எங்களுக்கு அறிவறி என்று கேள்விப்பட்டீங்களா இலங்கையில?
அறிவறி சில பேர் அறிவறின்னு தெரியாது, நர்சரி என்றா தான் தெரிய வேண்டுச்சுன்னா அறிவறியில இருந்தானே மாமா கலந்துவாங்க. அடிச்சுவடி அடிவரி ஆரம்பத்திலேருந்து கற்றுக்கொள்றது. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் விடுமுறைக்கு வந்தா யாழ்ப்பாணத்துக்கு, மணல்ல தான் டீச்சர் எழுதுவா. எங்கட வீட்லயும் எங்கட அம்மா அப்பா இல்லத்துல மணல்ல போட்டு இதெல்லாம் வச்சுட்டு அந்த அது படம் பெயர் தேஞ்சு போயிடும். ஆனா அந்த எழுத்துக்கள் இதுவரைக்கும் மறக்க இல்லை. நிலத்துல மணலை கொட்டி வச்சுட்டு தான் எங்கட அம்மாண்ட அப்பா எங்களுக்கு எழுத்துக்கள் பழக்கினது சின்னதுல. ஏனெண்டா விரலை பிடிச்சு தேய்ச்சி ஆரம்பத்துல பாடம் படி படம் பேரண்டு வார்த்தை இருக்கும், மாறியல்ல வரும் படம் பேர் பாடம் படி. இப்ப கணக்கு தமிழ் பள்ளிக்கூடத்துல ஆனா முதல் எழுத்து இல்லை, டானா பானா தான் முதல்ல எழுத பழக்கினோம். ஏன்னா பிள்ளைக்கு அது சுவமண்டு. ஏன் பிள்ளை விடுவோம், நாங்கள் எழுதலாம். ஈனா ஆனா எல்லாம் சுழிக்கிறது கஷ்டம் வேண்டா, டானா பானா. ஆனா எழுதி எழுதி அந்த பிள்ளை உள்ள பதிச்சு அதை உச்சரிக்கிற தன்மைக்கு பழக்க வேணும். அதுதான் முக்கியமானது இதுல, இல்லையா? ஓகே, அது நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்குது. முதல் சூரியன்களாக அம்மாக்கள் இருக்கணும், பெற்றோர் இருக்கணும். சரியா? ஒளிர்ற நட்சத்திரம் இல்லை, ஒளிர்ற சந்திரன், பூரண சந்திரனாக பிள்ளைகள் வருவார்கள். சரியா? நாங்கள் அதுக்காக நாங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் இல்லை, நாங்கள் நடக்கிறத பார்த்து பிள்ளை வளரும் கட்டாயமா. ஆனால் நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை தூர்ந்து போனா, இந்த நம்பிக்கையை கெடுக்கிறாக்கள் யாருண்டா இந்த சாமிமார், சாத்திரிமார், இந்த வைத்தியம் பார்க்குறாக்கள், தமிழ் வைத்தியம், யுனானி வைத்தியம் தொடங்குறாக்கள். மற்றது இதை ஸ்பெஷலைஸ் பண்ணி போட்டு வரைவினம் மென்டல் என்ன மென்டல் எல்லாம் பண்ணிக்கணும், பிஹேவியரல் டிஸார்டருக்கு தெரப்பி தாரம் படிச்சுட்டு பட்டம் பெற்று வரையினோம். இவை எல்லாருமே எங்களோட பிள்ளைய குழப்பித்தான் விடுவினோம். ஏனென்றா அது தங்களுடைய வாழ்க்கையை அவங்களை வச்சு பூர்ணமாக்கிடும். இது நான் கண்டுகொண்ட உண்மை. பரவாயில்ல, அவைட்டையும் விசிட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா, அம்மா நம்பிக்கை வச்சா, தமிழ் ஆங்கிலம் மட்டுமண்டில்லை, இன்னும் ஒரு 10 மொழியை கூட அவர்களுக்கு வட்டிவாக கற்றுக் கொடுக்கலாம். ஏனென்றா இவருடைய ஞாபக சக்தி மிக பயங்கரமானது, மிக பிரம்மாண்டமானது. ஆர்வம் எடுத்துட்டோம்னா அது சரியா இருக்கு. சரிதானே? இவ்வளவு நேரம் சொன்னதுல மற்றாக்கள் கேள்வி கேட்டா சொல்லுங்க. அப்ப எங்க மிஸ் பண்ணினா திருப்பி சொல்றேன் நான். வேற யாருக்கும் ஏதாவது கேள்வி இருக்கா? 2-3 கிழமைக்கு குழப்பம் மாதிரி இருந்தாலும் நீங்க பிடிச்சிருவீங்க, என்ன பாயிண்ட்ல ஓடுதுன்னு பிடிச்சிருவீங்க. வணக்கம் மாமா. நீங்க அந்த டாபிக் ஒவ்வொரு வீக்கு தருவீங்க. அப்ப நாங்க அந்த டாபிக்கின் படி பிராக்டிஸ் பண்ணிட்டு வீடியோ எடுத்து அனுப்புறோம். சொல்லி அதை திருப்பி எழுத வச்சு அதுக்கான பதிலையும் எழுத காட்டி கொடுங்க. அது ஒரு நாள்ல செய்திருவீங்க. 2ஆம் நாள் எழுதினதை உச்சரிப்பை நீங்க அவைகளோட சேர்ந்து செய்யணும். அதை 3-4 நாட்களுக்கு தொடர்ந்துட்டு 5ஆம் நாள் அதை பிளத்து சொல்ல சொல்லி அவ பார்த்துத்தான் படி. மற்றது பாடமாக்க விடாதீங்க, அது ரொம்ப தவறு. மனன கல்வி கடைசி வரைக்கும் வாழ்க்கைக்கு உதவாது, பாடமாக்குறது தவறு. சரி, எனக்கு ஞாபகம் இருக்குது, அபிஷாக்கு முதல்ல ஆரம்பத்தில் அம்மா திருக்குறள் எல்லாம் சொல்ல கொடுக்க நான் அதை தடுத்தேன். நான் அதை செய்யாதேங்க, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? ஏனென்றால் அது அது எங்களுக்கு அப்படித்தான் கட்டு தந்துட்டோம், எல்லாத்தையும் பாடமாக சொல்லி மனதில் பதியும் விதமாக அதை கொண்டு வரணும். அப்போ வேண்டும் உச்சரித்து அதை சொல்லி வீடியோ எடுத்துட்டு எனக்கு அதை வாட்ஸ்அப்லேயே போட்டுவிட்டாங்க. சரியா? அது எந்த வாட்ஸ்அப்னா சுடர் ஓய்பி கிளப் இன்றைக்கு பின்னேரம் இணைச்சிட்டோம்னா அது எல்லாற்ற ஆக்கங்களும் எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஞாயிறு அல்லது உங்களோட டைம் வரைக்குள்ள இது எல்லாருக்கும் முன்னால ஒளிபரப்புவோம். அதை நாங்கள் பின்னேரம் இந்த வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ இந்தியான் உங்களுக்கு டாபிக் 1 இன்றைக்கு இணைஞ்சு எல்லாருமே டாபிக் 1. இன்றைக்கு நான் போட்டிருக்கிறது டாபிக் 2 அடுத்த வாரத்துக்கானது. அது கிடைச்ச நாள்ல இருந்து மெல்ல மெல்ல அந்த 20 நிமிஷத்தை பயன்படுத்துங்க. ஓகே, வளமையா இது 1க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 வையுங்க. ஏதாவது கிளாஷ் இருக்கிற ஆக்கள் மட்டும் எனக்கு பிறகு அறிவிங்க. மற்ற ஆக்களுக்கு மற்ற பிள்ளைகள் 1க்கு தான் வருவி நம்ம இதில். சரிதானே? இப்போ சேர்ந்து பழகி நாங்கள் படிக்கலாம். மற்ற ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போது சொன்ன நான் இது ஒரு பிள்ளைக்கு ஒரு விதத்தில் ஆரம்பிக்க வேண்டி இருக்கும். முதல்ல நான் தர்றது கஷ்டமா இருந்தா எனக்கு ஒரு குறிப்பு போட்டுருங்க, கொஞ்சம் விலகுபடுத்துங்க.
சரியா? ஆதித்தனுக்கு இப்ப அல்பாபெட் தெரியும் எல்லாம் ஆ எழுதுவார் வாசி. இப்ப அவர் ஒரு பாரி வழிக்கு போய் கொண்டிருக்கிறாருன்னு வையுங்க. இப்ப சட்டண்டு அவர் தானாவே பிடிக்கிறாருன்னா நான் அடுத்த லெவலுக்கு அவரை கொண்டு வந்துடுவேன் 1ல இருந்து. ஓகே ஏன்னா சில வேளையில அவருக்கு தெரிஞ்சதை திருப்பி சொல்லி கொடுக்க போர் அடிக்கும். ஆனா அவர் உச்சரிச்சு வீடியோ செய்திருக்க மாட்டார் தானே ஒரு காலம். இல்ல 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 அதான் அது அவருக்கு புதிய ஒரு சவாலாக இருக்கும், சேலஞ்சாக இருக்கும். அது சரிதானே? நன்றி. அப்ப கேள்விகள் இல்லையென்றா இப்ப இவியல் மற்றவியலுடைய வீடியோ பிளே பண்றேன், நீங்க ஒருக்கா பார்க்கலாம். பார்க்கல ஒரு ஐடியா, நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பாக்குறேன்டாலும் எனக்கு ஓகே, அல்லது இருக்கிறேன்டா இருங்க, ஆனா பிள்ளைகள் இருக்கட்டும் இருக்கா. சரி, இப்போ ஓகே ரெடியா? ஓவிபி யார் லெவல் 2ல இருக்கிறீங்க? பேர் சொல்லுங்க. ஓகே, டிஷான் போயிட்டார் என்ன? ஓகே, டிஷான் வந்து வெளியில நிற்கிறார், அறிவிச்சிருந்தவர். நான் மிஸ் பண்ணிட்டோம், பரவாயில்ல. ஆத்விக் ரெடியோ? ஓகே, இப்போ நீங்கள் லெவல் 2 வடிவா சீரியஸாக இருக்கணும் என்ன ஆத்விக்? ஓமோ இல்லையோ ஆத்விக்? நீங்க இப்ப பெரிய ஆள் தெரியும் தானே? சரி, ஆத்விக் என்ற எழுத்த பாப்பமா. ஓ, அழகாளி இருக்கிறீங்க. டேட் போட்டுருக்கிறீங்க. மை ஓவிபி 2 இல்லை, இது 1. ஓவிபி கிளப் 2, மை ஓவிபி 1. ஆத்விக் நாட்டார் கதம்பம் 2025. அழகான எழுத்து ஆத்விக், நல்லா நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க. சரி, இப்போ உங்களோட வீடியோ பார்ப்போமோ? வணக்கம், என்னோட பேர் ஆத்விக் கார்த்திக். My OVP level 21. My OVP 21 level 2. Nada Kalambu. Number Satitan. I met my friend. Back then, I saw my sister dump. எனக்கு சாப்பாடு பிடித்தது. I like the food. நான் ஒரு படம் வரைத்தேன். I do picture with my sister. நான் sorry. நானும் நான் டிஷானோட விளையாடினேன். நான் மாமா பார்த்தேன். நான் அதெல்லாம் பார்த்தேன். எனக்கு நாடகம் பிடித்தது. எனக்கு நாடகம் பிடித்தது. நன்றி, வணக்கம் மாமா. சரி, ஓகே. ஒரு விஷயம் சொல்ல மாதிரி, நன்றி ஆத்விக், கெட்டிக்காரன், அழகா செய்தீங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் எழுதின தாளை ஃபோட்டோ பண்ணிவிட்டு எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் வீடியோவுக்கு முதல்ல போடணும். இப்போ இதில் ஆத்விக் என்ற ரைட்டாக பார்த்தோமல்லோ, அதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். வாரன், வணக்கம், என்னோட பேர் இதுதான் அவர் எழுதினதை ஃபோட்டோ பண்ணி அனுப்பியிருக்கிறார். இதை மாதிரி மற்ற லெவல் 1 எல்லாரும் எழுதி அதையும் அனுப்புங்க. அப்போ தான் உங்களோட எழுத்து வடிவம் மாறுறத நாங்களும் கவனிக்க முடியும், அம்மாவும் அதை பார்க்க முடியும். சரிதானே? ஓகே, வாழ்த்துக்கள் ஆத்விக். உங்களோட
சிறப்பாக செய்தீங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடலோ இருக்கணும். ஓமோ இல்லையோ? கட்டாயமாக கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்னும் ஒருக்கா. அப்போ தான் தெளிவாக எடுப்பீங்கள் என்ன. சரி, இதில் நான் டிஷான் மிஸ் பண்ணிட்டேன். டிஷான் இன்றைக்கு ரைட்டப் அனுப்ப மறந்துட்டார் நினைக்கிறேன். அவரை பார்ப்போம் இப்போ. Diஷான் Number 2 OV21 North Carolina எனக்கு பிடித்தது நாத்தல் கதப்பத்தில் நான் நிகழ்ச்சி செய்தேன். நாத்தல் கதப்பத்தில் தமிழை பற்றி நான் பேசினேன். நான் நாத்தல் கதப்பத்தில் ஓடிவிடுகிறேன். எனக்கு காவிரி ஆட்டம் பிடித்தது. எனக்கு மாத்தாகடத்தில் மெடல் தந்துடு. நன்றி, வணக்கம். ஓகே, இதில் ஒரு தவறு விட்டுட்டார் டிஷான். மற்றவர்கள் கவனிச்சிருப்பீங்கள். இவர் மரணம் செய்துட்டார். எழுதியிருக்கிறார், எழுதினதையும் அனுப்ப இல்லை. அப்போ பாடமாக்கி சொல்கிறது பிழை. இப்போ டிஷான் நேர இல்லை, ஆனால் மற்றவர்களுக்காக சொல்கிறேன் என்னென்னால் இப்படி பாடமாக்கி சொல்ல வச்சிடாதுங்கோ. அதனால் வளர்கிறது கஷ்டமாக இருக்கும். டிஷான் ஷார்ட்கட்டில் வந்துட்டீங்கள். அடுத்த முறை ரைட் அப்பும் அனுப்ப வேணும். மாமாவுக்கு சொற்களை விரல் பதிச்சு தொட்டு தொட்டு காட்டி சொல்ல வேணும். சரி, வாழ்த்துக்கள் ஆத்திக், டிஷாந்த் உங்களுக்கு. இப்போ லெவல் 6க்கு வர்றோம். ஹீத்வி, யாதுரா ரெடியா நீங்கள்? சரி பாப்பம். நீங்கள் எழுதி அனுப்பினீங்களோ உங்களோட ரைட் அப்ஸ்? சரி பாப்பம். வணக்கம், எனது பெயர் கீர்த்தி கார்த்திக். மாயோ வப்பி 101 மாயோ வப்பி 106 நாட்டா கதம்பம். நான் எனது நண்பர்களை சந்தித்தேன். I met my friends. நான் மோகன் மாமா சந்தித்தேன். I met மோகன் மாமா. நான் ஒரு கவிதை சொன்னேன். I said a poem. நான் என் அக்காரை நடனம் பிடித்தேன். I danced with my sister. நான் over PLA on the certificate medal understand. I've got a certificate and a medal. நான் நிறைய நிகழ்ச்சி பார்த்தேன். I saw so many programs. நான் drama பார்த்தேன். I like some drama. நானும் தம்பியும் படம் எடுத்தேன். Me and my brother took a picture. நன்றி, வணக்கம். எங்க திருக்குறள் சொல்ல இல்ல ஹீத்வி? உங்களுக்கு திருக்குறள் வந்ததில்லோ டாபிக்ல? மறந்துட்டீங்களா? கஷ்டமா இருந்ததா? கஷ்டமா இருக்கு இல்லையா? சரி, ஓகே பாப்போம். அடுத்த முறை மறக்க கூடாதா? சரி, அப்போ யாதுரா நீங்கள் இப்போ ரெடி. வாழ்த்துக்கள் ஹீத்வி, அழகா சொன்ன நீங்கள். உங்களோட ரைட் அப்போ மறந்துட்டா இருக்கா? பாப்போம் இருக்கா? இது யாதுராட. ஸோ இதுதான் ஹீத்வி உங்களுடையா? சரி, ஓகே பாப்பம். தியரி டேட் போட்டிருக்கிறீங்கள். லெவல் 6 OVP 101 my OVP 101 நாட்டாக்காரம் தான் உங்களுக்கு டாப்பிக்காக இருந்தது என்ன? சரி, ஆனால் இங்கிலீஷ் எழுதியிருக்கிறீங்க. ரைட், ஓகே.
ரைட். மற்ற இதுலேயும் புரியவர்களுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறதுக்கு லெவல் 2லேருந்து தொடங்குவீங்க. லெவல் 1ல் எழுத்துக்கள் சொற்கள் கூட்டுறது தானே முக்கியம். அப்போ இவையில் லெவல் 2க்கு வந்ததுக்கு பிறகு பைலிங்குலாக இருக்கும். தமிழில் எழுதி இங்கிலீஷில் அல்லது இங்கிலீஷில் எழுதி அது தமிழ் படுத்தி கொண்டு வருவினோம். வாழ்த்துக்கள் ஹீத்விக்கு. இப்போ யாதுரா உங்களுடைய வீடியோ பார்ப்போம். வணக்கம். என்ன சுத்தி கொண்டு நிக்குது? சாரி வாரன் போறோங்க. எடுத்துக்கு வந்தேன்டா. எஸ். வணக்கம். இன்னொரு பேர் ஜார்வா வங்கேஸ்வரன். OVP Club Level 6. Topic 1. My OVP 101. Nata Karbe. It. I was the introduction and the first person to perform. நாங்கள் introduction செய்த அப்ப நாங்கள் introduction முதல்ல செய்தாங்கள். I saw dancing. I loved how they danced. நான் ஆக்கள் ஆடிட்டு பாடினான். ரொம்ப எனக்கு அவங்க ஆடு ரொம்ப பிடிக்கும். I saw ஒயிலாட்டம். I wish that I done ஒயிலாட்டம். நான் ஒயிலாட்டம் பாடினான். எனக்கு ஒயிலாட்டம் ரொம்ப பிடிக்கும். I had lots of poems, but I didn't know what they mean. நான் நிறைய poem எல்லாம் கற்றுனான். மட்டும் எனக்கு மீனிங் தெரியாது. I saw what I done. It was so good, right? நான் இன்னொரு பாடினான். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்குது. I heard singing from the akkas. It was nice, very nice. நான் அக்கா அந்த பாடு கற்றுனான். எனக்கு அவங்க பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். I saw Morgan Mama, Sister Teacher, and all my OVP friends the first time. நான் சாப்பிட்டான். I ate. நாங்கள் சாப்பாடு வாங்கினாங்கள். We bought food. எனக்கு எல்லாரும் வடிவான உடுப்பு ரொம்ப பிடிக்கும். I like everybody's new clothes. I and Jada had so much fun. நானும் அண்ணாவும் ரொம்ப ஃபன்னா எடுத்துட்டு. நான் ஜீவானுக்கு மோக மாமா. ஓகே ரைட். யாதுரா வாழ்த்துக்கள். முதல்ல நீங்க ஏன் திருக்குறள் செய்யல? அம்மா சொல்லல. இதுக்கு ஏன் அம்மாவை ப்ளேம் பண்றீங்க? திஸ் இஸ் யுவர் லெசன். என்ன ரைட். இங்க பாருங்க, நீங்க தமிழ்லையும் எழுதியல்ல, தனியே இங்கிலீஷ்ல எழுதிட்டீங்க. ஏன் இப்ப இந்த சேஞ்ச்? நீங்க தமிழை நீங்க லைவாகவே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணினீங்க. மாமா அதை எதிர்பார்க்க இல்லையே. நீங்க எழுதி வாசிக்கணும். ஏன் மறந்துட்டீங்களா? இல்ல டைம் போயிட்டு மோடு மாமா. டைமை யார் பறிச்சிட்டு போனது உங்கள்ட்ட இருந்து? யார் பிஞ்ச் பண்ணது உங்களோட டைம்? டைம் இல்ல. அதான் டைம் எல்லாருக்கும் 24 hours கிளாக்ல இருக்கு தானே. உங்களோட டைமை யார் ராப் பண்ணினது? ஓகே 1 வீக்குக்கு முதலே டாபிக் தந்துட்டேன் மாமா. பஞ்சி படக்கூடாது. ஸோ வடிவா கவனிங்க. ஹீட்வி எழுதின நீங்க என்ன தமிழ்ல? எங்க ஹீட்வியை காணும்.
ஓகே யாதுரா நீங்கள் இங்கிலீஷில் எழுதி தமிழில் எழுதி அந்த தமிழை பார்த்து டச் பண்ணி அந்த ரீட் பண்ணணும். இப்போ நீங்கள் level 6 இனி ப்ளே பண்ணிடலாம். அது டோன்ட் டிபெண்ட் ஆன் அம்மா எனிமோ. நீங்கள் இப்போ பெரிய கேர்ள், நீங்கள் வந்து இப்போ level 1 எல்லா அண்ணா அக்காக்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் நல்ல ஸ்டைலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க, அழகாக இருந்தது, கெட்டிக்காரி. சரியா? ஓகே. ஹீத்வியும் யாதுராவும் மாமா ஒரு திருக்குறள் தருவன் 2 பழமொழி தருவன் எண்டில் செய்ய வேணும். சரியா? ரைட். ஓகே. இப்போ ஹீத்விக்கும் யாதுராவுக்கும் அடுத்த வீக் வந்து நான் வெதர் சீசன் ஸ்ப்ரிங் வசந்த காலம் பற்றி எழுத தலைப்பு தந்தா ஓகேயா? வடிவாழுதோணும். இனி அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை. சொல்லுங்க ஹீத்வி. நீங்கள் திருக்குறள் அனுப்பல. உண்மையாவா? அனுப்பல. ஒருக்கா 1 செகண்ட் மாமா கனவு கண்டுட்டனோ தெரியல. சொல்லுங்க. நான் ஒரு திருக்குறள் எடுத்த நான் மன்னிக்க வேணும். ஏன் 2 பேரும் முதலே சொல்லலை. இப்போ உங்களுடைய அம்மா யாரும் ரிமைண்ட் பண்ணியிருக்கணும் என்ன? நான் அனுப்பல தான், சாரி, வரையில்லை. மாமா எடுத்து வச்சுதான் நான் அதை பேஸ்ட் பண்ண மறந்து போனேன். ஸோ மெல்ல மெல்ல சொல்லலாம். சரி ஹீத்வி, ஒரு திருக்குறள் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கு என்ன ஞாபகத்தில் இருக்குது? யாதுரா சொல்ல போறீங்களா? உண்டு ஃபர்ஸ்ட். சரி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சொல்லிருங்க. என்ன எத்தனை திருக்குறள் சொல்லி, எத்தனை பழமொழிகள் சொல்லியிருக்கிறீங்க, எத்தனை பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த ஹாலிடே 3 வீக்ஸ் விட்ட உடனே பஞ்சி வந்துட்டுது என்ன? சரி. ஓகே. உங்களுக்கு அடுத்த டாபிக் ரிலீஸ் பண்ணியாச்சு, பார்த்துட்டீங்களா குரூப்ல? இப்போ அம்மாட மொபைலா வச்சிருக்கீங்க? அம்மாட மொபைல் மட்டுமா? ஓகே. இப்போ நாங்க விட பெற்ற உடனே ஓடி போய் பாருங்க, இந்தியிலேருந்தே ரெடி பண்ணுங்க. சரியா? இன்றைக்கு யூகே முழுக்க சம்மர். இங்க ஈஸ்ட் லண்டன்ல 17 டிகிரி இன்றைக்கு. எஸ், இட்ஸ் சம்மர். உங்களுக்கு எப்படி இருக்குது மகிஷா, நிதர்ஷனா, ஆதித்தன்? என்ன வெதர் இன்றைக்கு? சொல்லுங்க மாமா. 17 or 7? 15 டிகிரி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் சம்மர். மகிஷா, என்ன வெதர்? அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாருங்க வெதர். கீழே இருக்குமா? Sunny, but what is the temperature? Temperature என்ன? 15. Okay, நிதர்சனா வீட்டுக்கிட்ட என்ன வெதர்? Temperature 17. பாத்தீங்களா? ஆல்மோஸ்ட் ஈஸ்ட் லண்டன். நான் ஈஸ்ட் டைம் இன்னைக்கு 17. அப்படி பள்ளிச்சென்று இருக்குது என்ன? ஸோ ஓகே, வடிவா அம்மா அப்பாவோட சேர்ந்து வெளியில போய் விளையாடுங்க. சரியா? அப்ப அடுத்த வீக் level 6க்கு ரெடி. level 2க்கு மாமா எழுதுற டாபிக், level 1க்கு ஆல்ரெடி டாபிக் வந்துட்டுது. ஆனால் நான் குரூப்ல சேர்த்தோன்னு உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. மற்றது இன்னும் ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, யாதுரா நீங்க டைட்டில் போடையில முகத்தை மறைச்சு அந்த முகத்துக்கு மேலே அந்த பேர் எழுதியிருப்பேன், ஓவிபி எத்தனையாவதுண்டு. அது ஒரு பிள்ளைகளுக்கு சேஃப்டிக்காக. நாங்கள் ஈவினிங் ஷோலையும் அதை செய்யலாம். நீங்கள் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த டைட்டில் போடுவீங்களே, எல்லாம் செய்வீங்க தானே மொபைல்லையே, அது டைட்டில் போட்டு இந்த முகத்தை கட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி அந்த டைட்டிலை கொண்டு வந்து நிமித்தி விடுங்க. ஏனெண்டா ஃபேஸ்புக் யூடியூப்பில் போய்க்கல எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி கூடவே இருக்கும். விளங்கிச்சுதா? யாராவது அம்மாக்களுக்கு விளங்கலைண்டா இருக்கா கேளுங்க திருப்பி. இப்போ ஹீத்வியை காட்டுறேன்னு பாருங்க. யாதுரா நீங்க மறந்துட்டீங்கம்மா டைட்டில் போட. எப்பவுமே டைட்டில் போடணும், சரியோ? பாருங்க, தெரியுதா? முகம் வந்து மறைஞ்சிருக்கு. அம்மாக்கள் கவனிச்சீங்களா? ஓகே.
இதை மாதிரி நீங்கள் அதில் டைப் பண்ணி போட்டு விரலால் நீவி கொண்டு முகத்துக்கு நேரம் விட்டீங்கன்னா அது இங்கே இல்லை, எந்த யாருடைய இதுவும் சோஷியல் மீடியாவுக்கு போயிருக்கல. இப்போ டிக்டாக்ல எல்லாம் எங்களோட பிள்ளைகள் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் முகத்தை ஒருக்கா அப்படி ஒருக்கா ஒரு தங்களோட பேரால் அப்படி கவர் பண்ணினா யாருமே அந்த படங்கள் எடுக்கல. I said a poem. சரியா, பிள்ளைகளுக்கு சேஃப்டியா இருக்கும். அப்போ போடுங்க. ஓகே, சரி, ஓகே. மிக்க மகிழ்ச்சி, நன்றி எல்லாருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் அறிமுகம் பண்ணபடியாக நேரம் கூட எடுத்துனாங்க. மற்றும்படி 1:30க்கு அநேகமாக முடிச்சுடுவேன். ஒரு 6-5 மினிட்ஸ் கூடி குறையலாம். 1:30க்கு முன்னே நீங்கள் விட பெற்றுவீங்க. மீண்டும் மறக்காதீங்க, வேறு யாருக்கும் இந்த 1 to 1:30 அல்லது 12:45 to 1:30 உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் எனக்கு தயவு செய்து எழுதுங்க. சரியா, இன்னும் ஒரு வெளியே 3 ஒரு சண்டேஸில் எனக்கு வராது. நான் சாட்டர்டே அப்படி ஒரு நாளை உங்களோட கதைச்சிட்டு எடுக்கிறேன். சரியா, ஹாப்பியா எல்லாருக்கும்? ஓகே, எங்க நன்றி வணக்கம் சொல்றோம் எல்லாரும். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.